அப்கமிங் டெக்னாலஜி இன் ஃபியூச்சர். அப்சல்யூட்லி உங்களுக்கே தெரியும் ஏஐ. நீங்க மட்டும் தான் ஏஐ கத்துக்கணும் இன்ட்ரெஸ்டாக நினைக்கிறீங்களா? அண்ட் உங்களுக்கு பின்னாடி அப்கமிங் ஃபியூச்சர் கிட்ஸ் எல்லாருமே இதை நோக்கி தான் போகிட்டு இருக்காங்க. உங்க வீட்டில் இருக்க கிட்ஸ்ல இருந்து கிராண்ட் ஃபாதர் வரைக்கும் எல்லாருமே ஏஐ யூஸ் பண்றதா உங்களால நிஜமா நம்ப முடியலையே. இதை மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராம்ல நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, எனக்கு நீங்க அந்த வேர்டை டிஎம் பண்ணுங்க, நானே உங்களுக்கு அந்த லிங்கை சென்ட் பண்றேன். ஹவு இஸ் தட்? பேக் எண்ட்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அவங்க என்ன வேர்ட் சொல்றாங்கன்னா அந்த கீவேர்ட்ஸ் வச்சுக்கிட்டு யாரெல்லாம் அந்த கீவேர்ட் அந்த கமெண்ட்ல போடுறாங்களோ அவங்க டிஎம்க்குலாம் அது சென்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆட்டோமேஷன். தட்ஸ் ஆல். ஸோ ஏஐங்கிறது உங்க பக்கத்துல வரைக்கும் இப்போ வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல ஏஐ தான் டாமினேட் பண்ண போகுது. ஸோ அந்த ஏஐ நீங்க எப்படி லேர்ன் பண்ணலாம், அதுல எப்படி உங்களுக்கு கரியரை நீங்க கொண்டு போகலாம், அதுக்கு எப்ப படிச்சுட்டு இருக்க அதே லேர்னிங் உங்களுக்கு பத்தாது. ஸோ எக்ஸ்ட்ரா என்ன லேர்னிங் பண்ணலாம்? அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோ லாங்குவேஜ். ஸோ இந்த கோ லாங்குவேஜ்ங்கிறது உங்களுக்கு பைத்தானை விடவே ரொம்பவே சிம்பிளிஃபையா இருக்கும் அண்ட் C++ விடவே ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும். ஸோ ஏஐங்கிறது என்னது? உங்களோட டாஸ்கை ரொம்பவே எஃபிஷியன்டா முடிச்சு கொடுக்கறதுக்கு தான் ஏஐ. ஏஐக்கு ஏகப்பட்ட டிஃபரண்ட் ஷேப்ஸ் இருக்குது. பட் நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்ச ஒருத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ஒர்க்கையுமே அது ஈஸியா பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஏஐ யூஸ் பண்றோம். ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா அதுல இருந்து நமக்கு டெக்ஸ்டா கிரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா அதுக்கு இமேஜா கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஏஐ நம்ம ரொம்பவே சிம்பிளிஃபையான லாங்குவேஜ்ல நம்ம கொடுக்கணும். பைத்தானை விடவே ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்க லாங்குவேஜ் தான் Golang. ஸோ அந்த ஒரு லாங்குவேஜை மோஸ்ட்லி இப்போ டெக்னீஷியன்ஸ் ஏஐக்கு ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு லாங்குவேஜ் நீங்க Golang அப்படிங்கிற வெப்சைட்ல ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். ஏஐ இப்போ மோஸ்ட்லி காம்பேட் பண்ணிட்டு இருக்க வேர்ல்டு எதுனா ஏஆர் அண்ட் விஆர், ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் தென் விர்ச்சுவல் ரியாலிட்டி. இப்போ நம்ம மோஸ்ட்லி விர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு உள்ள போயிட்டோம், விஷன் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நம்ம எப்படி லேர்ன் பண்றது, அது எப்படி மேக் பண்றாங்க, அதுக்கு என்ன ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் ரெஸ்ட். the Rust language. இந்த லாங்குவேஜ் ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜ். அண்ட் இந்த ரஸ்டோட யூசர் கேஸ் பாத்தீங்கன்னா ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஏஆர் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ் பண்றாங்க. உங்களுக்கே தெரியும் அப்கமிங் கேம்ஸ் எல்லாமே நார்மல் கேம்ஸா இருக்க போகுதுல, விர்ச்சுவல் ரியாலிட்டி விஆர் கேம்ஸா தான் இருக்க போகுது. உங்களோட கரியரை நான் கேம் டெவலப்மெண்ட் கொண்டு போகணும், இல்ல என்னோட கரியரை நான் விர்ச்சுவல் ரியாலிட்டியில கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா இந்த ரஸ்ட் லாங்குவேஜ் நீங்க லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் டாக்கர் அண்ட் குபர்னெட்ஸ். ஸோ டேர்மே புதுசாக இருக்கா உங்களுக்கு? இந்த டாக்கருங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஏஐங்கிறது தனியாக ஒரு மேனுவல் கிரியேட் பண்ணதா? அப்சல்யூட்லி நாட். அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கணும். செட் ஆஃப் டீம் சேர்ந்து அதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பர்சன் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு பர்சன் டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க, ஒரு பர்சன் டிசைனிங் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரே கோட என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது அது எந்த விதத்தில் கிராக் ஆகிடக்கூடாதுல, அதில் எந்த ஒரு பீஸ் ஆஃப் கோட்ஸும் டெலிட் ஆகிடக்கூடாதுல. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் டாக்கர் அண்ட் குபர்னெட்ஸ். ஸோ உங்களுக்கு இன்னுமே ஈஸியா சொல்லணும்னா டாக்கருங்கிறது உங்க பாட்டி ஒரு ரெசிபி செய்யறாங்க. ஸோ அந்த ரெசிபி உங்க பாட்டிக்கு மட்டும் தான் வருது, ஆனா அது உங்களுக்கும் தெரியணும். நீங்க போய் உங்க வீட்டில் செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அது எப்படி பண்ண முடியும்? என்னென்ன இன்கிரீடியன்ஸ், அது என்ன டெம்பரேச்சர்ல பண்றாங்க, ஸோ என்னென்ன அமௌண்ட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் அதில் போடணும், இப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவை டாக்கர்னு ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அந்த கண்டெய்னர் அதே இடத்துல இருந்தா போதுமா? அதை நம்ம ஷேர் பண்ணணும்ல. ஸோ அதை ஷேர் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் குபர்னெட்ஸ். ஸோ டாக்கருங்கிறது ஒரு கண்டெய்னர், குபர்னெட்ஸ்ங்கிறது அந்த கண்டெய்னரை ஷேர் பண்றதுக்கு. அண்ட் இட் ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் நீங்க எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால ஒரு டீம்ல ஒரு பெஸ்ட் ரோலை பிளே பண்ண முடியும். அந்த டீம்ல அவங்க யூஸ் பண்ற எல்லா கோடையும் நீங்க எஃபெக்டிவான முறையில அந்த கண்டெய்னர் லாக் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கண்டெய்னரை நீங்க சேஃப்லியா என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் சொல்றதை வச்சு உங்களுக்கு இது கிட்டப்புக்கு ரொம்பவே சிமிலரா இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு சிமிலர் கிடையாது. இதுல ஒரு லாங்குவேஜ் நீங்க டெவலப் பண்ண முடியும், அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும், அதை இன்னுமே ஷேர் பண்ண முடியும். பட் கிட்டப்ல இட்ஸ் ஜஸ்ட் லைக் a ஸ்டோரேஜ் பார்ட்டி. ஓகே. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங். இப்போ யாரும் கிளவுட் யூஸ் பண்ணல, நீங்க உங்க மொபைல்ல ஜி டிரைவ்ல 15 GB ஆஃப் கிளவுட் நீங்க இப்போ யூஸ் பண்றது இருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்குமே இப்ப கிளவுட் ஸ்டோரேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியமா போயிடுச்சு. இப்போ இருக்க ஏஎஸ்க்கு எது பேக் போன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்சல்யூட்லி கிளவுட். ஸோ கிளவுட்ல என் நம்பர் ஆஃப் டேட்டா ஸ்டோர் ஆயிடும். அந்த ஒரு டேட்டாஸை டிபெண்ட் பண்ணி தான் ஏஎஸ் ரன் ஆகுது. ஸோ அப்படி ஒரு ஏஐ ரன் ஆகிறதுக்கு கிளவுடுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல லேர்ன் பண்ணிக்கிறது மூலமா ஏஐ ஃபீல்ட்ல உங்களால ஒரு ஸ்பெசிஃபிக்கான கரியரை டெவலப் பண்ணிக்க முடியும். ஒரு சர்வரே இல்லாத கம்ப்யூட்டர் கூட நம்ம ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் எங்கெல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம்னா ஃப்ரீ ரிசோர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. AWS, கூகுள் கிளவுட் அண்ட் ஃப்ரீ சர்டிபிகேட்ஸ் கூட இதுல வந்து நீங்க கெயின் பண்ணிக்க முடியும். ஃபைனல் ஒன் இஸ் ஹை பேயிங் ஜாப், டேட்டா இன்ஜினியர். நீங்க டேட்டா இன்ஜினியர் ஆகணும்னா கண்டிப்பா இந்த ஒரு ரிசோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்கும். மேப் ரெடியூஸ். ஸோ நான் சொல்றப்ப உங்களுக்கு அதை பத்தின ஒரு ஐடியாங்கிறது கண்டிப்பா கிடைச்சிடும். மேப்பிங் அண்ட் ரெடியூசிங். ஸோ அது உங்களுக்கு இன்னுமே ஈஸியா புரிய வைக்கணும்னா நமக்கு இந்த இடத்துல 1000 லைன் ஆஃப் சம்மரிங்கிறது ஒண்ணு கிடைச்சிருச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ண போறோம்.
இங்க ஒரு கிளவுட்ல நம்ம என்டர் பண்றோம். சோ இங்க ஜெனரேட் கிளவுட் நம்ம கொடுத்தோம்னா அதோட ரிசல்ட்ஸ்ங்கிறத இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா 1000 லைன் செட் ஆஃப் டேட்டாவை எடுத்துக்கிட்டோம், மினிமைஸ் பண்றோம். இந்த 1000 லைன் ஆஃப் சம்மரியில என்ன வேர்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிக்காங்க? ஹெல்த் கேர்ங்கிற வேர்ட்ஸ் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க, அண்ட் சிஸ்டம்ங்கிற வேர்ட் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க, கான்செப்ட் ஆஃப் ஏஐங்கிறது 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டேட்டா இன்ஜினியரிங்கிறது ஒரு செட் ஆஃப் டேட்டாவை மினிமைஸ் பண்ணி அதுல என்ன ஒரு திங்க அதிகமா பேசியிருக்காங்க அப்படின்னு நமக்கு பிரீஃபா சொல்லிடும். சோ டேட்டா இன்ஜினியரிங்னா ஒரு ஹியூஜ் டேட்டாவை நமக்கு ரெடியூஸ் பண்ணி ஷார்ட்டா லிஸ்டா நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. தீஸ் ஆர் த 5 திங்ஸ் plays a major role in future AI. So AI நீங்க லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃபியூச்சர்ல ஏஐல உங்களோட கரியரை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் இந்த 5 ஸ்கில்ல ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல நீங்க மாஸ்டர் பண்ணுங்க. அண்ட் do what you love. Bye from Naveen. Meet you on another video.